வணக்கங்க. இன்றைய தென்றல்ல இந்த வாரம் ஃபுல்லா சூரியனை பத்தி பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பயங்கர வெயில் அடிக்குது, பயங்கர சூடா இருக்குது. பயங்கர அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மிகவும் அச்சம் உண்டாக்குகிற அப்படிங்கிறது தான் பொருள். பரிசுத்த வேதாகமத்துல பயங்கரமான ஒரு நாள் வரும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்று 2014 and 15 மாத்திரம் பேக் டு பேக் 4 லூனார் எக்லிப்சஸ், அதாவது ரத்தமாய் மாறி போன சந்திரனை நம்ம ஏற்கனவே விட்னஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளங்கள். ஆமாங்க, ஏசப்பா வராருன்ட்டு இப்படியே காலங்காலமா பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்த பாடில்ல அப்படின்னு கிண்டலா நினைக்கிறவர்களா நீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கிறாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளங்கள் வந்துருச்சு. ஆனா அவர் தாமதிக்கிறார்னா கர்த்தர் நமக்கு நேரத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கிறார். இனிமேல பயங்கரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, எங்கன்னா கேட்டாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையான பயங்கரமான நாளை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. இயேசுப்பாவை மனசார ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாகவே அந்த நாளில் பரலோகத்துக்கு சேர்க்கப்படுவார்கள். Have a nice day. God bless you.